ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் பேசிய விவகாரங்கள் தான் கடந்த 2-3 நாட்களாக அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. பெரியார் அவர்கள் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு அவர் மேற்கோள் காட்டிய சில விஷயங்களுக்கு பெரியார் அப்படி சொல்லவே இல்லை, ஆதாரமற்று சீமான் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம், பெரியார் திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலிருந்து கடுமையான எதிர்ப்பு குரல்கள் தொடர்ந்து வருவதை பார்க்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் ஆதரவா இருக்கிறேன், அந்த ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவு குரலை எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகின்றது. இதை தாண்டி 60 இடங்களுக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் இந்த விவகாரத்தில் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு, அவர் வீட்டில் போராட்டம், அவர் போற இடத்துல போராட்டம்னு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து ஆமாம் நாங்கள் பெரியாரை தான் எதிர்க்கிறோம், நாங்கள் இதை எதிர்க்க தான் போறோம் அப்படிங்கிறத மீண்டும் அவர் உறுதிப்பட சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல சில ஆதாரங்கள் கேட்கும்போது அவங்க ஏன் அவருடைய பெரியாருடைய பேச்சுக்களை பொது உடைமையாக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் முன்வைக்கிறார். இந்த சர்ச்சை பேச்சு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது? முதலில் அவர் பேசியது ஆதாரமா அத்துமீறலா? நிறைய கேள்விகளை எழுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகின்றார்கள். அதே போல மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் பிரதிநிதியும் நம்மோடு இணைய இருக்கின்றார். திரு கார்த்தி அவர்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றீங்க, பெண்களை பத்தி பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு, அதுதான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தணும். நிறைய விஷயம் சொன்னாரு அண்ணன் சீமான் அவர்கள், ஆனால் அதுல பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த பெண்கள் பற்றின விவகாரம். ஆதாரம் கேட்கும்போது அவங்கள வெளியில சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அது எப்படி சரியானதா இருக்க முடியும்? ஆதாரம் இல்லாம நீங்க பேசுனீங்கன்ற அர்த்தம் வந்துடாது. இல்லை, நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய மேற்கோள்கள் இருக்கு, அதுல அவ்வாறு பேசுறதுக்கான செய்திகள் இருக்கு. அது அப்போ அதை காட்டி வர இதுல நாம அகச்சான்றா விடுதலையிலிருந்து எடுத்து காட்டாதான் அவங்க ஒத்துக்குவாங்க. இப்போ விடுதலையை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு, நாட்டுடைமை ஆக்கப்படலை. அப்போ நாட்டுடைமை ஆக்குங்க, நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல் செய்தி. அது மட்டும் நான் பதிவு பண்ணல, பல செய்திகளை பதிவு பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னும் சொல்ல போனால் பெரியாரை இவங்க எப்படி காட்சிப்படுத்துகிறாங்க, எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாமே பெரியார்கள் அடக்கம், எல்லாமே பெரியாரில் தொடக்கம் அப்படிங்கிறாங்க. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம், 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவம் சமத்துவம் பற்றி பாடியிருக்கான், வீரத்தை பற்றி, மானத்தை பற்றி, கொடையை பற்றி, எப்பொருள் யாராவை கைப்பற்றும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு பாடியிருக்கான். அதே போல் 2000 ஆண்டுக்கு முன்பே தொல்காப்பியம்ங்கிற இலக்கண இலக்கிய நூல் இருக்குது. அன்னைக்கே தமிழர்கள் அகவாழ்வு புறவாழ்வு முடிச்சிடறேன். அகவாழ்வு நான் அங்கே தான் வர்றேன். அகவாழ்வு புறவாழ்வும் பகுத்து அறத்தை இலக்கணம் வச்சவங்க தமிழர்கள். அதே போல் நாடோடிகளை தெரிஞ்ச காலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலைன்னு வாழ்வின் நிலங்களை பகுத்தவர்கள் தமிழர்கள். அந்த இனத்தை அந்த இனத்தின் அறிவுலக வரலாறு, அறிவு சமூக வரலாறை இவங்க 60 ஆண்டில் சுருக்கி எல்லாமே பெரியார் தான் தொடக்கம் அப்படிங்கிறாங்க. அப்பழுக்கற்ற பிம்பம் போல கட்டமைக்க முற்படுறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. இங்கே மொழி போராட்டத்தில் 30கள் நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கெடுத்தார். தாளமுத்து, நடராசன் கூட பெரியாரியவாதிகள் மாற்றுக்கெடுத்தில்லை. 60 நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் முழுக்க போராடிய அந்த களவீரர்களை கொச்சைப்படுத்தினாரு, காளிகள்னாரு, சுட்டுக் கொள்ளாமையா விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு, கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. நீங்க சொல்லிட்டே போறீங்கல்ல, நீங்க அவங்க சொன்னதுக்கு இல்ல, நீங்க சொல்லுங்க, அது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கறத அவங்க பேச்சாரு. இன்னைக்கு திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்து, இன்னைக்கு திகால இருந்து, திமுக இருந்து எல்லாரும் இல்ல, அப்போ திரு சீமான் அவர்கள் பிரதானமா சொன்னது ஒரு பெண்கள் பற்றி பெரியார் சொன்ன கருத்து. அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டல. அதே மத்ததெல்லாம் நீங்க ஒப்பிட்டு கேக்குறீங்க. இல்லனா நீங்க ஒப்பிட்டு கேக்குறீங்க. அதாவது இதை வள்ளுவர் சொல்லவில்லையா, இதை அவர் சொல்லவில்லையா, இதை வள்ளலார் சொல்லவில்லையான்னு கேக்குறீங்க. அது ஒப்பீடு, அது பிரச்சனை இல்லை. பெரியார் இதை சொன்னார்னு நீங்க கோட் பண்றீங்க ஒரு விஷயத்தை, அது நீங்க ஆதாரத்தோட, அதுக்கான ஆதாரத்தை தேடுறோம். விடுதலையை தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்க கிட்ட இருக்குங்க, எங்க கிட்ட இருக்க ஆதாரத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கொடுங்க. அவங்க ஏத்துக்க வேண்டாம். இப்ப நாங்க சில முன்னோர்கள் பேசிய பேச்சுகள் எடுக்கிறோம், அதை அவங்க ஏற்க மாட்டாங்க. யார் பேசிருக்காங்க? வர இருங்க. இதுல விடுதலையை அவங்க நாட்டுடைமை ஆக்கணுங்கிறதுல குளத்துருமணிக்கு கு ராமகிருஷ்ணனுக்கோ மாற்று எடுத்திருக்காரு. நாட்டுடைமை ஆக்குங்க, தாராளமா எடுத்து காட்டுறோம். அப்புறம் இந்த பெரியாரை விமர்சிப்பதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாஜகவுக்கு துணை போறாங்க, பாஜக துணை போறாங்க. அந்த கேள்விகளுக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன், நீங்க விடுதலை இல்லன்றீங்க. ஒரு நிமிஷம். அந்த அதாவது ஒரே கேள்வி எடுத்துறீங்க. இங்க நிறைய செய்திகள் இருக்கு. நிறைய செய்திகளை பேசுவோம்னா நம்ம 1 hour பேச போறோம். இல்ல, நான் முடிச்சிரேன். பிரைமரி क्वेश्चन அது தவறு இல்லையான்றது. அதெல்லாம் நீங்க விடுதலையை தான் நான் காட்டுவேன். 1970 அப்படி அது கையில இல்லாம பேசுவது தவறு இல்லையாங்கற. 1971ல அவங்க சேலத்துல மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்தில்
ஒருத்தவங்களோட மனைவி வந்து இன்னொருத்தவங்க மேல விருப்பப்பட்டாங்கன்னா அதை குற்றமாக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய செய்திகள் இருக்கு. இப்ப நாங்க சொன்னோம்ல அதே கருத்தை இல்ல அது இன்னைக்கு பேசப்படுது இல்ல, இன்னைக்கு வந்து சட்டத்திலே சுப்ரீம் கோர்ட்டே நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. சொல்லிருக்காங்க தான் சொல்றேன். இப்ப அதே போல நிறைய செய்திகள் இந்த உறவுமுறை குறித்து பேசியிருக்காரு, அந்த பொருளை பேசியிருக்காரு, அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. நான் வந்து அதோட நிறுத்த விரும்பல. பெரியார் வந்து தமிழ் மொழியை தூற்றினார், தமிழ் தாய் வாழ்த்தை வந்து மிக கடுமையாக சாடினார். உங்கள் தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, 3000 ஆண்டா இருக்கா படிக்க வச்சாளா அப்படின்னு கேட்டார். 1962 அன்னைக்கு அண்ணாவோட காகிதம் இல்லத்து போன போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை தூற்றியவர் பெரியார். இது வந்து ஆர்எஸ் காரர் பேசுவா எப்படி பேசுவாங்களோ அதே போல அன்னைக்கு பேசியிருக்காரு. நான் ஒரு 4 வாக்கியத்தை மட்டும் படிச்சு காட்டலாம் நினைக்கிறேன். பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு போய் வெளியே போக சொல்கிறார்கள். பர்மாவிலும் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கிறான். இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை? ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை? இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம்? தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யார்? நீ தமிழன் தான் அப்படின்னு 23/4/1964 பெரியார் பேசியிருக்காரு. பார்ப்பனர் துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெருமக்களை விரட்டுவதான்னு பெரியார் எழுந்தது இருக்கு. அப்படி இப்ப ஏன் நீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு போறீங்க? நாங்க எல்லாம் தான் பேசியிருக்கோம். அவங்க வசதி என்ன பண்றாங்கன்னா இங்கே நிற்கிறாங்க, மற்ற செய்தியை பேசுறது கிடையாது. இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் வரலாற்று வரிசையில் பார்க்குறப்ப அவரும் கொஞ்சம் பங்களிப்பு செஞ்சாரு, அவரும் போராடினாரு. அந்த பங்களிப்பை மறுப்பதற்கு இல்லை. நீங்க மிகப்படுத்தி அவரை ஒருமுகப்படுத்தி எல்லாமே பெரியார் தான் சொல்றப்ப தான் பிரச்சனை இருக்கு. அப்ப நாம இந்த சர்க்கிளை சொல்றோம். பெரியார் வந்து பல இடங்கள் சறுக்கினாரு. கீழ்வெண்மணி படுகொலையின் போது அன்னைக்கு மக்களுக்காக போராடியவங்க கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்காம முடிச்சிடறேன். கம்யூனிஸ்டுகளை பக்கம் நிற்காம அன்னைக்கு வந்து அவனை எரிச்சு கொண்ட நெல்லூர் உற்பத்தியாளர் சங்கம், கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட நெல்லூர் உற்பத்தியாளர் சங்கம் அவங்களுக்கு பக்கம் நின்று பேசினார். நீங்க இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி தான் 42 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்படி முரண்பாடுகள் அடுக்கனா ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. மொழி போரா இருக்கட்டும், மொழியை தூட்டியா இருக்கட்டும், இந்த முரண்களை பேசுறோம் அவ்வளவு இல்ல. அதுதான் நான் கேட்கிறேன். அப்போ இப்ப எந்த ஒரு தலைவரை எடுத்தாலும் அவர் பேசிய சரியான விஷயங்கள் தவறான விஷயங்கள் எல்லாருக்குமே அது பொருள். நம்ம எதை எடுத்துக்கிறோம்ன்றது தானே. அப்போ நம்ம வந்து இது அவர் அதை பேசினாருன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன? பெரியார வந்து திருக்குறள்ல இன்னைக்கு வந்து இல்ல வள்ளலார் பேசின விஷயங்கள்ல இல்ல நம்முடைய 1949 இல்ல நீங்க சிலப்பதி எடுங்க, இல்ல எந்த ஒரு இலக்கியத்தை எடுங்க, அதுல வந்து நம்ம ஏற்காடு சில கருத்துக்கள் இருக்குமா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் கால மாற்றம், சிந்தனை மாற்றம், வாசிப்பு மாற்றம், கள போராட்டத்தின் மூலமாக மாற்றம், அப்படி மாற்றம் வரலாம். மாற்றம் இல்லாத மார்க்ஸ் சொல்றாரு. இங்க மாற்றம்ங்கிறது சிந்தனை மாற்றமாக, அறிவு முதிர்ச்சி மாற்றமா இல்லாம தனிப்பட்ட விருப்பு அடிப்படை தான் பெரிய நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் எடுத்த மொழி போராட்டத்தை எதிர்த்ததா இருக்கட்டும், 1960 எதிர்த்ததா இருக்கட்டும், கீழ்வெண்மணி படுகொலையாளர்களை வந்து அந்த பக்கம் நியாயப்படுத்தியா இருக்கட்டும், இந்த நிலைப்பாடு எல்லாமே தனிப்பட்ட விருப்பு அடிப்படையில் அமைஞ்சு காகித இல்லத்து மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை பெரியார் தூற்றுறார். அது எப்படி இருக்க முடியும்? அப்ப மாற்றம்ங்கிறது இல்ல, அது என்ன காரணம்ங்கிறது நீங்க கற்பிக்கிறீங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல பெரியாரை ஏற்றார், இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறார், அவருடைய கருத்துல மாறுபட்டிருக்கு. அது ஒரு எவல்யூஷன் இல்ல. நான் காரணமே கேட்கல. எந்த தலைவருக்கும் கருத்து மாறலாம், அதை நான் கேள்வியே கேட்கல. அதே போல பெரியார் ஒரு காலத்துல வந்து திருக்குறள் சரியில்லைன்னு நினைச்சிருக்கலாம், பிறகு திருக்குறள் மாநாடு நடத்திருக்காரு. அது ஒரு எவல்யூஷன், அவ்வளவுதானே. பெரியார் தொடக்கத்துல வந்து திருக்குறள் கடுமையா சாடுறாரு. அப்புறம் பரிமளர் உரையை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1949 திருக்குறள் மாநாடு போடுறாங்க. ஆனா 1969 அவர் இறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு காலம் திருக்குறளை கட்டி கொண்டு அழுவீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன் கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியம் என்ன? 49 திமுக வருது. திமுக வர்றப்ப இலக்கியங்களை காப்பியங்களை தூக்கி பிடிச்சு அவங்க வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு போட்டியா வந்து திருக்குறள் மாநாடு. 69 காங்கிரஸ் விட்டுட்டு திமுக பக்கம் பெரியார் சாஞ்சிட்டாரு. அப்ப மறுபடியும் தூட்டுறாரு. அப்ப மொழியை தூற்றியவர், இந்த காப்பியங்களை இலக்கியங்களை தூற்றியவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஏதாவது நிலைப்பாட்டு இருந்தா கடுமையா பேசுவார் பெரியார். அப்ப இந்த முரண்பாடுகளை பேசுங்க, முரண்பாடுகளை பேசி பெரியார் சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க மிகைப்படுத்தி வரலாற்று திரிபாலம் செய்யாதீங்க அப்படிதான் நம்ம சொல்றோம். ஓகே, கேட்போம். திரு காரை செல்வராஜ் அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறேன். இல்ல அவங்க வைக்கிற முக்கியமான வாதம் என்னன்னா, பெரியாரும் செய்தார்னு சொல்லுங்க, ஏதோ பெரியார் மட்டுமே எல்லாம் செய்தார்னு நீங்க சொல்றீங்க, ஒருமுகப்படுத்துறீங்க. அப்போ அவரோட அதர் சைடையும் நாங்க பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படுது. இல்ல, உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன? நீங்க தம்பி இடும்பாவனம் கார்த்திகிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னு எனக்கு மறுபடியும் சொல்லுங்களேன். நீங்க கேட்ட முதல் கேள்வி, நீங்க வைத்திருக்கிற தலைப்பு அரசியலா ஆதாரமா அத்துமீறலா? பெண்கள் குறித்து தந்தை பெரியார் பேசினார் என்று அவர் சொன்ன கருத்து ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டோம். அது விடுதலைன்னாரு, நாட்டு உடைமை புத்தகங்கள் ஆக்குங்கன்னாரு. அதற்கு எங்களுக்கு கிடையாது, விடுதலையில வந்தாதான் நம்புவாங்க, பலவாறாக இருக்கு. ஒரு நிமிஷம் தெரிஞ்சிட போதில்லை எல்லாருக்கும்.
இல்ல இல்ல அந்த நாட்டுடைய எல்லா புத்தகங்களும் நம்மளே வெளியிடலாங்க. அந்த உரிமையை வந்து பெரியார் புத்தகங்கள் கொடுத்திருக்கு. நான் ஒரு 100 புத்தகங்கள் அச்சிட்டு வெளியில நான் உரிமை கேட்டால் அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலை. அது இல்ல இப்ப செய்தி. இல்ல அவங்க அதை ஒரு வாதமா முன்வைக்கிறதுனால நான் கேட்கிறேன். ஏங்க அது பேசுறதே தப்புங்கிற அது ஒரு வாதமா முன்வைக்கிறாங்க. நீங்க சொன்ன கருத்து எங்க இருக்கு? நீங்க சொன்ன கருத்து நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க, நான் விடுதலையில எடுத்து காட்டுறேங்கிறாங்க அவங்க. நீங்க ஏன் அதை மறைச்சு வைக்கிறீங்க? நீங்க ஏன் அதை மறைச்சு வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. எந்த வாரம் விடுதலையில படிச்சாலும் சொல்லுங்க, அந்த விடுதலை நான் தர்றேன் அவருக்கு. மொத்தமா விடுங்க. எந்த விடுதலையில அவர் படிச்சாரு, எந்த தேதியில படிச்சாருங்கிற தகவலை சொல்லுங்க. அந்த பத்திரிகையை எடுத்து நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. ரகசியம் இல்லைங்க. தந்தை பெரியாருடைய புத்தகங்களும் அவருடைய பேச்சான ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிருவேன். எதுவும் வந்து மறைக்கப்பட்டது இல்ல. வெளிப்படையான தத்துவங்கள். அதை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பிட்டு சொல்லாம உடனே வள்ளுவருக்கு போனாரு, உடனே இலக்கியங்களுக்கு போனாரு, பெரியார் அழைப்பு இதுக்கு பேரு. இதுவாங்க பேச்சு. நீ எடுத்திருக்கிற தலைப்பு ஒரு கருத்தை எடுத்து வைத்தால் ஒரு தலைவன், கட்சியினுடைய தலைவன் ஒரு அத்துமீறி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அரசியல் நாட்டுல வந்து ஒரு குழப்பம்லாம் இல்லை. அதுக்கு நாங்க பதில் சொல்லி போன வச்சுங்க. அதை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடிய அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து பேசக்கூடியவர். அதை தவிர்த்து விட்டு மற்ற செய்திகளை, அடக்குமுறைகள் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பேச வேண்டும் என்பது பேசணும். முதல் கேள்விக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லி அதற்கு பிறகு நீங்க எடுத்து வைக்கிறத பார்க்கலாம். இரண்டாவது, நான் கிட்டத்தட்ட 16 வயதிலிருந்து திராவிட இயக்கத்தில் இருப்பவன். ஐயா ஆசிரியர் வீரமனுடைய உரையை முதலில் காரைக்குடியில் 1978ஆம் ஆண்டு கேட்டு அதற்கு பிறகுதான் என்னுடைய முதல் பேச்சு அவரோட தான். அதற்கு பிறகு திராவிட இயக்கத்திற்கு வந்தவன். நான் ஒப்பிலக்கணத்தை படித்திருக்கிறேன், சிந்துவெளி நாகரிகத்தை படித்திருக்கிறேன், அயோத்திதாசரை படித்திருக்கிறேன், ரெட்டமலை சீனிவாசனை படித்திருக்கிறேன், நீதி கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடுகளை படித்திருக்கிறேன், பெரியாரை படித்திருக்கிறேன், முத்தமிழறிஞரை படித்திருக்கிறேன், எங்கள் அன்பு தலைவர் வைகோவை படித்திருக்கிறேன், பெருந்தகை அண்ணாவை படித்திருக்கிறேன். நான் தெளிவாக படித்து உணர்ந்து இத்தனை ஆண்டுகளுடைய 16 வயது இன்று வரை நான் படித்ததை, நான் கேட்டதை இன்றைக்கும் செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கேன். நான் ஒரு கட்சியினுடைய தலைவன் இல்லை. அவர் அன்னைக்கு படிச்சாரா? இல்ல, நீங்க சொல்றதுதான் திரு சீமான் கேக்குறாரு. ஏன் அப்ப இந்த சமூக நீதி போராட்டத்துல பங்களிப்புல நீங்க அயோத்திதாசரை பத்தியோ, ரெட்டமலை சீனிவாசனை பத்தியோ, மற்றவர்கள் பத்தியோ பேச மாட்டேன்றீங்க, ஏதோ பெரியார் மட்டுமே செய்தார் சொல்றீங்கன்னு சீமான் கேக்குறாரு. பெரியார் மட்டுமே செய்தார் என்று சொல்லுவது என்பது உங்களுக்கு என்ன விலங்கலன்னு புரியலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒன்றுல இப்ப ஆப்பிரிக்காவில இருந்து இன்றைக்கு இருக்கிற தொல்லியல் வரலாறு 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆப்பிரிக்காவில இருந்துதான் மக்கள் வந்து இந்த பகுதிகள் வந்து குடியேறினாங்கன்னு சொல்றோம். அதுல தமிழர்கள் எங்க இருந்து பிரிப்பீங்க? எப்பொழுது ஒரு இனத்தினுடைய வரலாறு வருகிறது? ஒரு இடத்தில் சேர்ந்து வாழ்ந்து ஒரு மொழியை உருவாக்கி, விவசாயத்தை உருவாக்கி, தங்களுக்கான இடக்குழுக்களாக அடையாளம் காணப்படுகிற பொழுதுதான் வரலாறு பேசப்படும். சரி, தந்தை பெரியார் பேசுவது அந்த இடத்தில் இருந்த அயோத்திதாச பண்டிதரை, திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கொடுத்தவரை நாங்கள் மறக்கவில்லை, பேசிக் கொண்டு இருக்கிறோம், விழா எடுக்கிறோம். ரெட்டமலை சீனிவாசன் யார் மறந்தது? யார் மறந்தோம்? நீங்க மறந்தீங்களா? நீங்க சொல்லுங்க சார், ஒப்பீட்டளவுல நீங்க சொல்லுங்க, ஒப்பீட்டளவுல யாருக்கு அதிகம்? இல்லங்க, ஒப்பீடே இல்ல, பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைவன் அந்த காலகட்டத்திற்கு தேவையான உன்னில் அயோத்திதாச பண்டிதர் எதை மையப்படுத்தினார்? அந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன தேவை இருந்ததோ அதை வெளிப்படுத்தினார். அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் அவர் காலத்தில் எது தேவைப்பட்டதோ அதை வெளிப்படுத்தினார். நான் இன்னைக்கு தலைவரா தேர்ந்தெடுத்த படிக்கல, இப்பதான் நான் விரிவா படிக்கிறேன்னு சொன்னவரே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் இலங்கையில் இருக்கிற தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற பிரபாகரன் அவர்களை நான் சரியாக படிக்கவில்லை. அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் ஈழம் கிடைத்திருக்கும். நான் பெரியாரை, பிரபாகரன் இப்பொழுதுதான் நான் படித்தேன், இப்போது எனக்கு பிரபாகரன் தலைவர் இல்லை, எனக்கு இனிமேல் மோகன் பகவத்தும் நரேந்திர மோடி அவர்கள் தான் தலைவர். 2014 வைகோ ஓட்டு கடை இல்லையா? ஒரு தலைவன் சொல்ல முடியுமா? நான் பேசி முடிச்சேன். ஒரு தலைவன் பேச முடியுமா? இரண்டாவது, நீதி கட்சி காலத்தில் என்ன தேவைப்பட்டது? அந்த மாணவர்களுக்கு தங்கி படித்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடத்தில் நீதி கட்சி வந்தது. தந்தை பெரியார் வந்தால் 1920க்கு பிறகான காலகட்டத்தில் அதை அரசியல் மயப்படுத்தினார், மக்கள் மயப்படுத்தினார். அந்த சிந்தனையை வந்து மற்ற தலைவர்கள் தாங்கள் அழுத்தமாக பேசினாலும்
மக்களிடம் சென்றடைகிற செயல்பாடு செய்கிற வாய்ப்பு கிடைத்தது ஐயா பெரியார் அவர்களுக்கு. மக்களிட்ட கொண்டு போனார், மக்களை பேச வைத்தார், ஆங்கிலேய அரசாங்கங்களை எதிர்த்து பேச வைத்தார், புராணங்களை எதிர்த்து பேசினார். தமிழர் ஒரே ஒரு வார்த்தைங்க, உலகத்திலே இருக்கிற தத்துவங்களில் தந்தை பெரியாரை போன்று சொன்ன ஒரு தத்துவன் அறிஞரை வந்து இவங்களை கைகாட்ட சொல்லுங்க. நான் பேசுகிற செய்திகள், பேசுகிற கருத்துக்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். கருத்தில் மாற்றம் தேவை என்றால் கொஞ்சங்க, என்னுடைய கருத்து மாற்றம் தேவை என்றால் அந்த மாற்றத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிற தலைவரை பேசுறோம். அரசியல் மயப்படுத்தியவர், மக்கள் மயப்படுத்தியவர், அரசியல்ல வந்து 51ல சமூக நீதி வாய்ப்பில் கல்வியில் செல்வராஜ் நீங்களே இல்ல தலைவரை பாராட்டுவதில் கரெக்ட் இல்ல. இப்ப நீங்களே தான் சொல்றீங்க இல்லையா, பெரியார் வந்து என்னை விமர்சிங்கள்னு அவரே தான் சொல்லியிருக்கிறாரு, என் கருத்தையே முழுசா நீங்க எடுத்துக்க வேண்டாம்னு அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொன்னாலும் அறிவை வச்சு நீங்க சிந்திச்சு செயல்படுங்கன்னு பெரியார் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையே. சீமான் விமர்சிக்கிறாருன்னா ஏன் கோவப்படணும் நம்ம? நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்களா, நான் புரிஞ்சிட்டீங்களா? பெரியார் சொல்லாத செய்தியை விமர்சனத்தை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? திருக்குறளை பத்தி பேசியிருக்கிறார், இலக்கியங்களை பத்தி பேசியிருக்கிறார், 52 புத்தகங்கள் கருத்துக்களை பெண்கள் குறித்து பேசியிருக்கிறார். திராவிடம் என்பதில் துவங்கி ஒடுக்கப்பட்ட இந்திய பெண்கள் என்று பெண்களுடைய விடுதலை குறித்து ஒரு புத்தகம் சொல்லுங்க. பேசி தலைவர் காலத்தில் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். தந்தை பெரியாரை பொறுத்தவரை அவர் திருவள்ளுவரை எதிர்த்தார் என்றால் எதிர்த்தார். மொழி மீதை காட்டுமிராண்டிகளா இருக்காதீங்களா, அந்த மொழியில என்னடா அறிவியலை புகுத்துங்களா, புராணத்தை படிக்கிறீங்களான்னு சொன்னார். பெரியாருடைய உச்சை சிந்தனை என்பது சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு, பெண் உரிமைக்கு, விஞ்ஞானத்திற்கு புறமாக கருத்து எங்கே இருந்தாலும் அது எந்த மறுத்து பேசுகிறவர் பெரியார். உடனே திருக்குறளை பேசலையான்னு கேட்கிறதெல்லாம் புரியாதவர்கள் பேசுவது. தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தத்துவத்தை முறையாக பயிற்சி பற்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இப்போ சீமான் அவர்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், நான் கொடுக்கிறேன் ஆதாரம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா? இல்ல, அது அண்ணாமலை அவர்கள் அதை கொடுப்பார். ஏன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல. அதனால அதற்குரிய ஆதாரங்கள் சீமான் அவர்களிடம் வழங்கப்படும். சீமான் பற்றி அவருடைய கருத்துக்கள் நாங்க பெரிதளவுல விலகி நிற்கிறோம், முரண்படுகிறோம். நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள், அவர் தமிழ் தேசியம் என்று பேசுவார். அதனால எங்களுக்கு எங்கேயுமே மீட்டிங் பாயிண்டே கிடையாது. இவங்க வந்து சீமான் என்ன சொன்னாலும் பிஜேபி சொல்லி செய்துன்னு சொல்லி திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது நாம் தமிழர் கட்சியை சிறுமைப்படுத்துவதற்காக வைக்கிற வாதம். எங்களுக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிரிகள் தான் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் பெரியாரை பற்றி, ஈவேரா அவர்களை பற்றி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. 70களிலிருந்து இருந்து ரொம்ப பெரிய பிம்பமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் சொல்றேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 67 இருந்து மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில் இருக்கிற காரணம். அதனால அவங்க ஈவேராவை ஒரு பெரிய ஐக்கானா, பிம்பமா, பலூன் மாதிரி ஊதி பெருசாகிட்டாங்க. அதற்கு முன்னால போனீங்கன்னா 67க்கு முன்னால காங்கிரஸ் கட்சியை தான் ஈவேரா ஆதரிச்சார். அண்ணன் காரை செல்வராஜ் நல்லா தெரியும். 67 தேர்தலில் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஈவேரா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். காஞ்சிபுரம் தொகுதியில் 62ல அங்கே சீனிவாச ஐயங்கார் என்கிறவர் ஆதரிச்சு தான் ஈவேரா பிரச்சாரம் பண்ணாரே தவிர அண்ணாதுரை தோத்து போகணும்னு தான் இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அதனால காங்கிரஸ் கட்சி ஈவேராவை ஆதரித்தது, திமுக ஆதரித்தது 67க்கு அப்புறம், அண்ணா திமுக ஆதரித்தது. கம்யூனிஸ்டுகள் ஈவேராவை எதிர்த்து கேள்வியே கேட்கவில்லை. அதனால ஒரு பெரிய பிம்பமா ஊது பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி அந்த பிம்பம் பெருசா இருக்கும்போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ அங்க ஈவேராவை பத்தி கேள்வி கேட்கிறப்ப இவங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா கேள்வி கேட்டா கோவப்படுறாங்கன்றதுதான். நீங்க சீமான் சொன்னதுல அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ்ல ஏதோ சில கருத்து தவறா இருந்திருக்கலாம், ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சீமான் சொன்ன வார்த்தை அவர் தான் டிஃபெண்ட் பண்ணணும். ஆனால் நான் சொல்ல வர்றது முரண்பாடுகளின் மொத்த உருவமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சித்தாந்த களத்துல ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அது ஈவேரா தான். முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான், பண்டில் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் தான் ஈவேரா என்பது. அதை கேள்வியே கேட்கக்கூடாதுன்றாங்க. அண்ணன் காரை செல்வராஜ் சொல்றாரு, நான் என்ன சொன்னோ அப்படியே ஏத்துக்காத,
நீ வந்து உன் இஷ்டத்துக்கு முடிவு செய்ய, என்ன எதிர்த்து கேள்வி கேளுன்னு ஈவேரா தான் சொன்னார், உலகத்துல யாரும் சொல்லலன்னு. அவர் கொஞ்சம் பகவத்கீதை வாசிக்க சொல்லுங்க. 18 அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா பகவத்கீதை எப்படி முடிவு தெரியுமா? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உனக்கு என்ன உன் அறிவுக்கு எட்டியது என்ன சரின்னு போது அதை செய் அர்ஜுனான்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். நான் சொன்னதை செய்யின்னு சொல்லவே இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவர் சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாலங்க. வள்ளுவர் சொன்னதே இவங்க ஈவேரா சொன்னதுன்னு சொல்றாங்க. அதான் ஆச்சரியம். யார் சொன்னாலும் அதுக்கு உண்மை பொருள் கண்டறிவு வள்ளுவர் சொல்லலையா? அதை இதை ஈவேரா தான் சொன்னாரா? நான் வரிசையா சில முரண்பாடுகளை மாத்திரம் சொல்றேன், பட்டியலிடுறேன், சில அவகாசம் கொடுங்க. சுதந்திர தினத்தை துக்க தினம் என்று சொன்னவர் ஈவேரா. 1947 ஆகஸ்ட் 15 அண்ணாதுரை அவர்கள் உட்பட இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கும் போது அது துக்க தினம், அது கருப்பு நாள் அறிவிச்சார் ஈவேரா. ஆனால் ஈவேரா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்ப கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு, தேசிய கொடி பூர்த்தி ஈவேரா அவர்களுக்கு இறுதி அஞ்சலின்னு சொன்னார். நீங்க தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிறகு அரசு மரியாதையோட தேசிய கொடி, நீங்க தான் இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம் தானே. முரண்பாடு பாருங்க. 1937 ராஜாஜி அவர்கள் ஹிந்தி அறிமுகப்படுத்துறாரு, ஈவேரா எதிர்க்கிறாரு. 1965 மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக அண்ணாதுரை தலைமையில் நடக்குது, ஈவேரா அந்த போராட்டம் எதிர்க்கிறாரு. திருப்பூர்ல மாணவர்கள் காவல்துறையை தாக்கிறாங்க. மறுநாள் வந்து பத்திரிகையில் எழுதுறாரு ஈவேரா, இந்த போலீஸ் எல்லாம் லத்தியும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பஜனை பண்றதுக்காக வச்சிருந்தீங்க, சுட வேண்டியதானு கேட்கிறாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்த மாணவர்களை சுட வேண்டியதானே, எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு. இன்னைக்கு அண்ணா வழி பெரியார் வழின்னு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பேசிட்டு போறீங்க. அண்ணா வழி வேற, ஈவேரா வழி வேறங்க. திகாவில் இருந்த அண்ணாதுரை வேற, திமுக என்று ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாதுரை அவர்கள் வேற, முற்றிலும் வேறுபட்ட அண்ணா. அவருக்கும் திக அண்ணாதுரைக்கு சம்பந்தமே கிடையாது. வரிசையா ஒன்னொன்னா நான் சொல்றேன். அதே மாதிரிதான் நீங்க வந்து தமிழ் மொழி பிரச்சனை, தமிழை காட்டுமிராண்டி மொழி, இந்த தமிழ் சனிய திரும்ப நான் தமிழுக்கு மாநாடு நடத்துறேன், தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம், என்ன கான்ட்ரவர்சி பாருங்க. ஒரு ஒர்க்க உச்சத்துல போய் ஒரு விஷயத்தை பேசுறது, ஒருவேளை மேன் ஆஃப் மூட்ஸ் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை உச்சபட்சமா பேசிட வேண்டியது. நான் இந்த பெண் ஏன் அடிமையானால் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உங்க உட்கார்ந்துருக்கேன். இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாருங்க, கடைசி பக்கத்துல பெண்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வதிலிருந்து அதை முழுவதுமாக விட்டொழித்தாக வேண்டும்ன்றார். பெண்கள் பிள்ளை பெற்றுக் கொண்டு இருக்கும் வரை பெண்கள் அடிமையாத்தான் இருக்கணும், அதுல இருந்து முழுக்க விடுபடுங்கன்றாரு. நீங்க மக்கள் தொகை குறைஞ்சிருமே எல்லாம் கவலைப்படாங்க, அது ஆண்கள் அப்படி பேசுவான், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாங்க. நான் வாசிச்சு காமிக்கிறேன், காரை செல்வராஜனுக்கு நான் விழாவாரியா நான் எடுத்து சொல்றேன். பெண்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வது விடுதலை அடையணும்னா இது என்னது? இது ஆன்டி ஹியூமனிட்டி இல்லையா? ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை இல்லையா? இப்படி இதெல்லாம் சுட்டி காட்டும் போது கோபம் வருது உங்களுக்கு, எல்லாத்துக்கும் கோவம் வருது. ஏன்னா இதுவரைக்கும் அந்த பலூனை ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனை இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன குண்டூசி வச்சு குத்தி பாக்குறோம், இது உண்மையிலே வலிமையா இருக்கான்னு பாக்குறோம். குத்துனா காத்து போயிருது, பலூன் ஓட்டையாயிடுது, அது கோவம் தான் நாங்க என்ன செய்ய முடியும்? கேட்போம். திரு திமுகவின் சார்பில் திரு சையத் ஹஃபீஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நான் அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க எடுத்த உடனே பாருங்க, திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்களும் சொன்னாரு, பெரியார் அவர்களை யாராவது பேசிட்டா உடனே அவர் சங்கி, உடனே அவர் பிஜேபி பி டீம் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கை கொடுத்துறீங்க. ஏன் வேற யாரும் பேசக்கூடாதா? முரண்பாடான கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடாதா? உடனே ஏன் அந்த பிராண்டிங் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குறாரு. யாரும் இங்க பிராண்டிங் பண்ணல, தன்னைத்தானே சொல்லிக்கிட்டத நீங்க ஆதாரமா வச்சிருக்கீங்க. சங்கி என்றால் நண்பன் சொன்னது யாரு? நாங்களா சொன்னோம், சீமான் தானே சொன்னாரு. இல்ல அதனால பாஜக உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா? இல்ல வேற இங்க இருக்கிறவங்க வேற யாருக்கும் நண்பர்கள் இல்லையா? சங்கின்றது தப்பான வார்த்தை இல்லன்ற நான் சொல்லல. இப்ப நாங்க பிராண்ட் பண்ணதா சொன்னீங்களே சங்கின்னு. நாங்க நீங்க அவர் பிஜேபி பி டீம்னு கொண்டு போறீங்கல்ல. இன்னைக்கு துரைமுருகன் அவர்களோட அறிக்கையில கூட அரசியல் ஏஜென்ட்கள் அப்படின்னு சொல்றாரு. திரு திருமாவளவன் அவர்கள் பாருங்க அண்ணாமலை ஆதரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. அப்போ நீங்க அந்த கருத்துக்கு மட்டும் எதிர்கொள்ளலாம்ல அப்படின்ற கேள்வி வருது. குஜராத்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு மோடியை பாராட்டினதும் எடுத்துக்கணும். இன்னைக்கு பெரியார பத்தின ஒரு 60 ஆண்டு கால வரலாற்றுல இவ்வளவு முரண்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. 60 ஆண்டு காலம்ன்றது அரசியல்ல ஒரு நெடும் பயணம். நான் 15 ஆண்டு கால சீமானுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முரண்களை மட்டும் நான் போட்டிட்டு காட்டுறேன். அடிப்படையில அது போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்பது அவதூறாக பேசப்பட்டது. பெரியார விமர்சிங்க, அண்ணாவை விமர்சிங்க, கலைஞரை விமர்சிங்க, எல்லாரையும் விமர்சிங்க. ஆனா விமர்சனம் என்பது அவர் சொன்ன கருத்துக்கு தான் இருக்கணுமே தவிர அவர் சொல்லாத ஒரு கருத்தை இனிமேதான் தேடி கண்டுபிடிக்க போறோம் சொல்ற கருத்துக்கு விமர்சனம் வைத்து விட்டு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிப்போம். இன்னைக்கு அவர் சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார் பேசியிருக்காரு. அது நாட்டுடைமை ஆக்கின பிறகு இல்ல நாட்டுடைமை ஆக்கப்பட்ட கருத்தியல் அந்த லிட்ரேச்சர்ல எடுத்து பேசினாரு. அந்த லிட்ரேச்சர் இருக்குல்ல,
அந்த மாதிரி பொதுவெளியில நாட்டுடைமை ஆக்காமல் இருந்த ஆனா இருங்கண்ணே, நான் முடிச்சிடுறேன். நான் வந்து கான்டெக்ட்ல இருக்க, எனக்கு தெரியும் நீங்க இடையில வருவீங்கன்னு, நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த தலைப்புல இருந்து நீங்க அதை பத்தி எதுவுமே வாய் தரத்துல ஒரு அவதூறாக அந்த பெண்கள் குறித்த விஷயத்துக்கு மட்டும் அவங்க ஆதாரம் இப்ப வரைக்கும் கொடுக்கல. அது அவங்க வந்து நாட்டுடைமை ஆக்குங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம இல்ல, அது பதிவாயிருச்சு. இல்ல அது பதிவாயிருச்சு, அதுல மாற்று கருத்து இல்ல. கரெக்ட் இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் கேக்குறது அவங்க மற்ற நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் காட்டுறாங்கல்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. நான் இப்ப சீமான் அவர்களுக்கு இந்த பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியாரை பத்தி பேசுறேன். 15 ஆண்டு காலத்துல நான் சொல்ற முரண், பிரபாகரனை விட பெரிய ஆளுமை கிடையாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நம்புதா இல்லையா? அந்த பிரபாகரன் பெரியாரை பாராட்டினார், அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் போராட்டத்துக்கு வந்திருக்கேன்னு சீமான் அவர்கள் சொன்ன காணொலி வந்திருக்கு. ஒருவேளை அது ஏஐயா இருக்கலாம், எனக்கு தெரியாது, அதை கூட கார்த்தி மறுக்கலாம். ஆனா பிரபாகரன் சொன்னதை விட பிரபாகரன் இயக்கிக் கொண்ட தலைவர் இன்னைக்கு வந்து அவருக்கு விமர்சனங்களும் அவதூறுகளும் பரப்புற அளவுக்கு சீமான் வந்திருக்காருன்னா பிரபாகரனுடைய ஆளுமையின் மீது சீமானுக்கு சந்தேகம் வந்திருக்கான்ற கேள்வியை நான் இன்னைக்கு வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்தது, திமுகவையும் காங்கிரஸையும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்துட்டு இருக்கிறது எதற்காக? 2009 ஈழப்போர்ல நாங்க கைய விட்டுட்டோம், எங்களுடைய நிலைப்பாடு அது சர்வதேச பிரச்சனை, அதை நம்மளால சமாளிக்க முடியாது. அந்த நிலைப்பாட்டுல திமுக பிரஷரை போட்டுச்சு, அந்த பிரஷருக்கு மேல நம்மளால செய்ய முடியலன்றதுனால நாங்க இந்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்தோம். அதுல சைனா, அமெரிக்கா, பல உலக சக்திகள் அதுல வந்ததால இவ்வளவுதான் நிமிட்ட முடியும். ஆனா அந்த காரணத்துக்காக திமுக எதிர்த்து கொண்டிருக்கிற நீங்க 2010 2G வழக்கு வருது. 2G வழக்கு வரும்போது அங்க ராஜா அண்ணனுக்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சை. அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஓப்பனா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி இருக்கு, இன்னைக்கும் இந்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு காங்கிரஸ் திமுக வெளியேறதுனால நீங்க எம்பிக்களை இழப்பீர்கள், ஆனால் அந்த எம்பிக்களுக்கு பதிலாக என்னுடைய எம்பிக்களை சேர்த்து உங்களுக்கு தருகிறேன் என்று காங்கிரசுக்கு 2010 வாலண்டியர் பண்ண ஜெயலலிதா அம்மையார 2011 ஆதரிக்கிறீங்க. அப்ப அது என்ன நிலைப்பாடு? அது முரண் கிடையாதா? அப்ப நீங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்கவில்லையா? அப்ப இதெல்லாம் இத்தனை முரண்கள் உங்களுக்கு 15 ஆண்டு காலத்துல ஒருத்தர அடுத்தது வரும். அடுத்த நிறைய முரண்கள் வந்து இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தை பத்தி நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்க? உருது பேசக்கூடிய இஸ்லாமிய முஸ்லிம்கள் வந்து தமிழர்கள் இல்லைன்னு நீங்க அது இன்னைக்கு நீங்க முரணா மாத்திக்கலையா உங்களுடைய கருத்தை? காகித மில்லத்தை பத்தி பேசினாரு. காகித மில்லத் அவர்களுக்கு இறந்த முரண். ஆனா காகித மில்லத் இறந்தப்ப பெரியார் வந்து சொன்னது என்ன? நான் செத்த பிறகு நீ இருந்திருக்க வேண்டாமா, நீ போயிட்டிய அப்படின்னு கண் கலங்கினார். அரசியல் கான்டெக்ட்ல பேசப்பட்ட 2 விஷயங்கள். நான் அதான் சொல்றேன், அவர் பேசும்போது திமுக பெரியாரை எதிர்த்தது நீங்க அந்த பேப்பரை காட்டினா நான் இந்த இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சமீபத்துல உங்களுக்கு ஓட்டு போடாததுக்காக இஸ்லாமியர்கள் உயிராக மதிக்கக்கூடிய இறை தூதரை வந்து இழுத்தீங்களே, அது என்ன நிலைப்பாடு? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கும் பல முரண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, மாநில உரிமைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய அரசு உரையில பிழைகள் இருக்கு, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. அது எதிர்கட்சியா நீங்க விமர்சிங்க. அண்ணாமலை இருக்கார் பாஜக சார்பா, ராமசீனிவாசன் பாஜக சார்பா இருக்கார், அவரை விமர்சிக்கட்டும். ஆனா ஆளுநர் உரையை படிக்காம போனது பரவாயில்ல, படிச்சு என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஆளுநரை பக்கம் நிக்கிறீங்களே, அந்த நியாயம் தான் உங்களுக்கு புரிய. மாநில உரிமை, தமிழ் தேசிய இத்தனை முரண்கள் வைத்துக் கொண்டு நீங்க வந்து பெரியாருடைய 60 ஆண்டு கால விமர்சனங்களும் முரண்களை வச்சு அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கேட்போம். திரு கார்த்தி, பெரியாருடைய முரண்பாடுகள் இவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு இருக்கு பாத்தீங்களான்னு பக்கமா காட்டுறீங்க. உங்க தலைவர்கிட்ட முரண்பாடுகள் இல்லையான்னு கேட்கல. முரண்கள்ல அவர் வெட்டி ஒட்டி பேசுறாரு. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது குஜராத்ல ஆட்சியை நாங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு. 2011 வந்து அன்னைக்கு ஐயா கருணாநிதி சொல்றாங்க, மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் அதே கட்சி மாநிலத்தில் இருந்தால் தான் நலத்திட்டங்கள் வந்து சேருங்கிறார். அப்போ 2011 காங்கிரஸ்க்கு தான பரப்புரையில் அப்போ ஒரு தர்க்கம் பண்ணுறாரு. இங்கே வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுது, எப்படி நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடிஞ்சுன்னு கேட்குறாரு. அப்போ கம்யூனிஸ்டோட பி டீம்னு சொல்லலை. அன்னைக்கு தரப்பட்ட புள்ளிவிவரங்கள் படி குஜராத்தில் நல்ல நிர்வாகம் இருக்குது அப்படின்னு தர்க்கத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களே ஒழிய 2011 காங்கிரஸ்க்கு தான் பரப்புரை பண்ணாங்க ஒழிய பாஜக எந்த காலத்தையும் ஆதரிக்கல. 2014 மோடி அலை வீசுகள்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா வைகோ தான் தமிழ்நாடு முழுக்க மோடி ஆதரிச்சு பேசுகிறாங்களே ஒழிய நாங்கள் மோடி ஆதரிச்சு பேசலை. அப்புறம் 2012 டிசம்பர் மாதம் ஐயா கருணாநிதிகள் வந்து வட இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் குஜராத்தில் வந்து நல்ல நிர்வாகம் நிலவுது, மோடி ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு.
முன்னதாக ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு பாஜக கிட்டையும் அவங்க வந்து ஆதரவு கேட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஆதரவுங்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அம்மையார் வந்து கடைசி நேரத்தில் வந்து போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இரண்டாம் அதிகாரம் கிடைச்சா கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக இந்திரா காந்தி பிரித்து கொடுத்தது போல நான் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னாங்க. இதை விடுதலை புலிகளின் தலைமையே வரவேற்று கடிதம் கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்ப சிக்கலின் அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்துல ஆதரிச்சோம். இல்ல இன்னி வரைக்கும் நீங்க கவர்னர் விஷயத்துல பேச மாட்டேன்றீங்க. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை விட்டே போலான்னு சொன்னது யாரு? நீங்க இன்னும் சொல்ல போனா ஆளுநரோட அவங்க நாடகம் போடுறாங்க. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருவாய்ப்பாக 18 ஆண்டு மத்திய அமைச்சர்களை திமுக இருந்துச்சு. அந்த 18 ஆண்டு காலத்தில் ஆளுநர் பதவி நீக்கணும்னோ 356 இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பதிவு நீக்கணும்னோ இவங்க தீர்மானம் போட்டாங்களா? அழுத்தம் கொடுத்தாங்களா? இல்ல குறைந்தபட்சம் ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடு தீர்மானம் பண்ணாங்களா? நான் செய்தியை சொல்றேனே. இல்ல இன்னைக்கு ஆளுநர் வந்து முறையை படிக்காம போனதை நீங்க கண்டிக்கல. நான் கண்டிச்சுமே 2006 ஜனவரி மாசம் கேபிள் மசோதா நிறைவேற்றப்படுது. மசோதா நிறைவேற்றப்ப கருணாநிதியும் அன்னைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆளுநராக இருந்த பர்னாலகிட்ட போய் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாதுன்னு தயாநிதி மாறனும் இதே கருணாநிதியும் கேட்டாங்க. அப்ப ஜனநாயக படுகொலை தெரியலையா? அப்ப இவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி சிக்கல்னா அதிகாரத்தின் ஆளுநர் பதவி நீக்குவதற்கான எல்லாம் பண்ணிருக்கணும். பண்ண மாட்டாங்க, நாடகம் போடுவாங்க. அப்ப நபிகளை சொன்னாங்க. நபிகளை வந்து நுபுர் சர்மா கொச்சைப்படுத்தி பேசிய போது நாங்க கண்டிச்சோம். இந்தியாவில் பல மாநிலங்கள் வழக்கு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உத்தவ் தாக்கரே அரசு கூட வழக்கு போட்டுச்சு. வழக்கு போடாத ஒரே அரசு திமுக அரசு. கல்யாணராமன் பாஜகவை சேர்ந்தவர் நபிகளை கொச்சைப்படுத்தி பேசினப்ப மிக காத்திரமான விமர்சனத்தை வைத்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். இதுல வந்து அவர் கைது செய்யப்பட்டார் நினைக்கிறேன். ஆமா, அது கண்டிச்சோம். இப்ப வந்து அவரு பெரியார் குறித்து சொன்னதுக்கான மறுமொழியை சொல்லாம அவர் மடைமாற்றார். நாம் தமிழர் கட்சி மீது முரண்பாடு இல்லையா அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி கால மாற்றத்துல ஒரு பொது நோக்க அடிப்படையில் சிந்தனை வளர்ச்சி அடிப்படையில் அவர் வைக்கிற மைய கேள்வி என்னன்னா, நீங்க பெரியார பாராட்டினீங்க ஒரு காலத்துல, அப்புறம் நாங்க படிச்சுட்டோம், பெரியார மீள ஆய்வு பண்றோம், திறனாய்வு. அந்த மாதிரி நாளைக்கு நீங்க பிரபாகரனை மீளாய்வு பண்றீங்க, நீங்க எல்லாரையும் மீளாய்வு பண்ணுவீங்க. அப்ப என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. தலைவர் இந்த இனத்தின் தெய்வம், அது வேற. நீங்க வேற வேற ஒப்பிடாதீங்க. முதல் விஷயம், பெரியார் மேல இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு பற்று பாசம்லாம் கிடையாது. நான் ஒரு முரசொலியில வந்து காட்டுறேன். பெரியார் வந்து தூக்குளதங்களை மாதிரி முரசொலியில காட்டும் போட்டிருக்காங்க. பெரியார் வந்து வர யாரும் உள்வாங்கி சிரிக்க முடியாதுமாங்க. பெரியாரை வந்து காமராசர் உள்வாங்கி சிரிச்சிட்டாருன்னு ஒரு பெரியார் வந்து வாடகை வாய் என்பது போல ஒரு கார்ட்டூன் இதெல்லாம் அங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்ப. அது மட்டும் இல்லாம பக்தவச்சல ஆட்சி காலத்துல பெரியாரைய பாதுகாப்பு சட்டங்களை கைது பண்ணணும்னு அன்னை கருணாநிதி கேட்டிருக்காரு. இது கலைஞர் சட்டமன்ற உரைகள் இருக்கு, நான் வேணா எடுத்து காட்டுறேன். அதே போல எல்லாத்தையும் விட்டுருவோம். 2009 திமுக ஆட்சி இருக்கிறப்ப இதே பெரியார் திகா அன்னைக்கு இருக்காங்க, பெரியார் திகா குளத்தூர் மணி கு ராமகிருஷ்ணன், பெரியார் திகாவுக்கும் இந்த பக்கம் திமுகவுக்கும் மோதல் ஏற்படுறப்ப அந்த மோதல் விளைவாக திமுக காரங்க போய் இங்க சென்னைக்குள்ள பெரியாசை உடைச்சாங்க. உடைச்ச பிறகு அந்த உடைச்சவங்களை கைது பண்ணவோ கட்சி விட்டு நிற்கவோ கருணாநிதி முன் வரல. இன்னும் சொல்ல போனா உடைச்சவங்களை விட்டுட்டு அன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்கல்ல பெரியார் திகாவை சேர்ந்த பெண்கள் உட்பட அவங்களை கைது பண்ண திமுக அரசு. எங்க போச்சு பெரியார் மீதான பாசம்? கோட்பாடு இருக்கு அவங்களுக்கு. உண்மையிலே பெரியாரை கொச்சப்படுத்தியது யாரு? பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, அண்ணாவுக்கு முன்னோடி ராமர்ங்கிறார். ராமர் அப்படின்னு பேசுறாரு இவங்களோட அமைச்சர் ரகுபதி. ஆண்ட பரம்பரை என்ன சாதி பெருமிதம் பேசுறாரு மூர்த்தி. தில்லை நடராஜர் கோயிலுக்கு போறப்ப நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம் சொல்லி மனு தர்மத்தை கடைபிடிச்சு சொல்றாரு சேகர்பாபு. இதெல்லாம் கோட்பாட்டு அரசியலா? என்ன கோட்பாடு இருக்கு? நீங்க சங்கின்னு பேசுறீங்களே, சங்கிகள் நாங்க ஏற்கல. நீங்க சங்கின்னு முத்திர குத்துவனா அந்த இடத்துல நண்பன் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க சொல்ல போனா உத்தவ் தாக்கரே கூட்டணி இருக்காங்க, இந்தியா கூட்டணி தான். உத்தவ் தாக்கரே சங்கியா இல்லையா? கேப்போம் திரு ஹபீஸ். அது இன்னும் நேரடியா ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்ல, அந்த ஆதாரத்தை எப்போ காட்ட போறீங்கன்னு சொல்லுங்க. நான் இத்தனை கேள்வி கேட்டல, இத்தனை கேள்வி கேட்டேன், நான் பதில் சொல்லிட்டேன். ஏதாவது பதில் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் உங்க பதில் சொல்றேன். இந்த விவாதம் இவ்வளவு பெருசு ஆனதுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த இடத்துல யாராவது ஆதாரம் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நாட்டுடைமை ஆக்குனா தேதி பல தரமான சம்பவங்கள் இருக்கு. காத்துங்க. இல்ல இருக்கும் நாங்க பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். கேட்ட ஒரு கேள்வி, பிரபாகரனை விட சீமான் பெரிய ஆளுமையா? பிரபாகரன் ஒரு காலத்தில் போற்றிய பெரியாரை இன்னைக்கு சீமான் விமர்சி இருக்கிறாரா? இந்த முரசொலி காத்துக்கு என்ன பொருள்? இல்ல நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல டாக்டர் ஹபீஸ், இல்ல நீங்க மறு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? இல்ல டாக்டர் ஹபீஸ், இல்ல நீங்க அந்த இடைப்பட்ட காலத்துல திகாவுக்கும் திமுகவுக்கும் முரண் இருந்தது. இல்ல அதுதான் அவங்க கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பெரியாரோட முரண் இருக்கலாம், சீமானுக்கு இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. சீமானுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவதூறு இருக்க கூடாதுன்னு பேசுறோம். அவதூறு இருக்க கூடாது. இப்ப இந்த இவர் ஆதாரம் காட்டி பேசுனதுல நாங்க ஏதாவது பேசுறோமா? அதுல நாங்க இருக்கோம். அதுல ஒரு மாற்றத்தே கிடையாது. நாங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை கலைச்சிட்டு பெரியாரோட
அப்ப ஒரு கேள்வி இல்ல அப்ப நீங்க அவரை கேள்வி கேக்குறீங்கன்ற, அதாவது நீங்க அவருக்கு முரண்பாடு இல்லையா? பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட பெரியாரை நீங்க ஏன் ஏற்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறீங்க. நீங்களே பெரியார் விமர்சிச்சிருக்கீங்களே, நாங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு அவர் கேக்குறாரு. அப்ப பிரபாகரன் ஏற்றுக்கொண்டதை அவர் விமர்சிக்கிறார். அதுல நீங்க தப்பா நான் சொல்லிட்டா விளக்கம் சொல்லிட்டா அண்ணா அவர்கள் விமர்சித்தார். நான் விளக்கம் உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்தாங்கல்ல, முடிஞ்சிச்சு. 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, அப்ப முடிஞ்சிச்சு. இப்ப ஏன் டைம் இதே நீங்க சேர்த்து பேசுங்க, அப்ப ஏன் கருத்தை நான் வைக்கிறது? பேசுங்க. இதுல அது இட்ஸ் an open fact. யார் நிராகரிக்க முடியும்? திமுகவுக்கும் திகாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண் இருந்ததுனாலதான் விலகி நின்னாங்க. அந்த நேரத்துல விமர்சனங்கள் நடந்துச்சுதான், அதை யாரும் மறைக்கலையே. ஆனா அதுக்காக என்னைக்குமே பெரியார் மீது அவதூறு பேசல. ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆதாரத்தை நாளைக்கு தேடுறேன், நாட்டுடைமை ஆகுனா அதுக்கப்புறம் தரேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இடும்பாவனம் காட்டி ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு விவாதத்துக்கு குற்றச்சாட்டு வச்சேன்னா நான் தான் ஆதாரத்தை கொண்டு வரணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு அது வேற ஒரு புத்தகத்துல இருக்கு, அந்த புத்தகம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சுன்னா இடும்பாவனம் காட்டி எப்ப என்ன செஞ்சாருன்னு நான் சொல்லுவேன்னு சொல்றது ஒரு அடிப்படையில நேர்மை இல்லாத ஒரு விஷயம். ஆளுநர் உரையில கண்டிக்கிறீங்கன்றீங்க, ஆனா அவர் பேசாம போனது நியாயம் எந்த இடத்துல இருந்து வருது? இதுதான் உங்களுடைய மாநில உரிமை நிலைப்பாடா? இதுதான் உங்களுடைய மாநில சுயாட்சி நிலைப்பாடா? அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி அரசியல்? எல்லாம் இவங்களே பண்ணிட்டு போயிட்டுமே. அப்புறம் இவர் அண்ணன் சொன்னாரு பலூன் மாதிரி குத்துறீங்க ஊதுன்னு. பெரியார் பலூன் எல்லாம் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இரும்பு மனிதர். நீங்க குத்த குண்டூசி தான் வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் 50-60 ஆண்டுகளாக நீங்க திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க. வேற மாற்று வர முடியல, ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் முரண் இருந்ததை யாரும் நிராகரிக்க முடியாது. இட்ஸ் a fact. காகிதம் இல்லத்துக்கும் பெரியாருக்கும் இருந்த முரண் இட்ஸ் a fact. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை கொச்சப்படுத்தி பேசினாரு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லிம்கள் பாகிஸ்தான் போனோம்னாரு, இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னாரு. ஒரே நிமிஷம், அதை நான் நியாயப்படுத்தலையே. கண்டிக்கிறீங்களா கார்த்தி? அதை நியாயப்படுத்தினா அந்த கருத்து தவறாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீங்க எப்படி நபிகள் நாயகத்தை இழுக்கிறீங்க? அதை நீங்க கண்டிக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் எதிர்க்குது உங்களுடைய கருத்தை. சீமானை நீங்க கண்டிக்கிறீங்களா? தமிழர்கள் இல்லன்னு சொல்றத நீங்க கண்டிக்கிறீங்களா? நபிகளை எங்க கொச்சப்படுத்தணும்? இவ்வளவு ஆதரவு சொன்னீங்களே, நபிகளை எங்க கொச்சப்படுத்தணும் சொல்லுங்க. யாரு நபிகளை எங்க கொச்சப்படுத்தி பேசணும்? நபிகள் சொன்னா நபிகளே இல்லன்னு சொல்லிடுவாங்கன்றது கொச்சைப்படுத்துறது. அதாவது கார்த்தி முடிவு பண்ண முடியாது. நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் திமுக பேசாரு. நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களுக்கு கடமை திமுக ஓட்டு போடுறது பேசாரு. அது நபிகளை கொச்சப்படுத்துறதா? இது நபிகளை கொச்சப்படுத்துறதா? நபிகள் நாயகம் சொன்னாலே மறுப்பாங்கன்றதும் மிகப்பெரிய வித்தியாசம். நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலினா? அந்த வருஷம் வைப்பீங்களா ஸ்டாலின்? நபிகளுக்கு அப்புறமா பேசுங்க, நீங்க காட்டி பேசுங்க. இதுதான் நாம் தமிழருடையது. அவங்க நேரத்திலயும் அவங்க தான் பேசுவாங்க, எங்க நேரத்திலயும் நீங்க வார்த்தை குறிக்கிறதுக்கு யாருக்கோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நாகரிகமா என் நேரத்துல பேசுறேன். இந்த ஃப்ளோவை கட் பண்றது எப்படி எல்லாம் பேசிட்டு போறது, நான் உங்க நேரத்துல இடம் வச்சா நீங்களும் பேச முடியாது. குறைந்தபட்ச இந்த தர்க்கத்துக்கான அறத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்களும் மெயின்டைன் பண்றதுல, இந்த கட்சியில யாருமே மெயின்டைன் பண்றதுல, அவதூறு பேசிட்டு ஆதாரத்தை தேடுற மாதிரி ஒருத்தர் கருத்து வைக்கும் போது கூட பேசுறது என்ன மாதிரியான தர்க்க ஒரு நெறிமுறை அது? நான் ஆன்லைன்ல இருக்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரியார் அது பேசுனது திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கான கண்டனங்கள்னா கலைஞருக்கும் பெரியாருக்கும் இருந்த முரண்கள் சீர்திருத்தம், அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இருந்த முரண். இன்னைக்கு நான் கேட்கிற பின் பாயிண்ட் சிறுபான்மை சமூகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்க ஒரு 3 கருத்தை வச்சிருக்கீங்க. அதை நீங்க கண்டிக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்துல எச்சரிக்கையோடு அணுகக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பத்தி நீங்க பேசுனீங்க, அதை வாபஸ் வாங்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு பேசுனது கண்டிக்கத்தக்கது. நீங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானையை பார்த்து சொல்லுவீங்களா? அது கடந்து போன வரலாறு. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு தான் நாங்க இங்க பேசுறோம். 67 பிறகு ஆட்சி வந்த பிறகு காகிதம் இறந்த பாட்டுல பெரியார் என்ன பேசினாருன்றோம். அப்ப முரண்கள் வரும்போது அதை கண்டித்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அந்த நிலைப்பாடுல இருந்து அணுகணும். உங்களுக்கு அவ்வளவு முரண்களை வச்சுக்கிட்டு பெரியாரை விமர்சிப்பது என்பது இன்னைக்கு நிகழ்காலத்தில் நீங்க இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிராக பேசக்கூடிய சுயாட்சி தனி தமிழ் தேசியம் நீங்க பேசுறதே முரணாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆளுமையாக தலைவராக ஏற்றுக்கொண்ட பிரபாகரனுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை சீமான் பேசிக்கிட்டு இருக்கார். ஓகே, தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கோம். எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன், நிறைவான கருத்து உங்களுடையது.
நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான் திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். ஈவேரா அவர்கள் முரண்பாட்டின் மொத்த ஒருவன் தான். அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை பேசி போறாரு. அதுல இருக்க முரண்பாடுகளை பற்றியோ அதுல இருக்கக்கூடிய அந்த சமகால சமுதாயத்தில் அதற்கு தோன்றக்கூடிய தாக்கத்தை பற்றி அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்ல. சைல்டு பெர்த் இஸ் தி பயாலஜிக்கல் ட்ராப் ஃபார் உமன்ஹுட்ன்றது வெஸ்டர்ன் ஃபெமினிசம். அதை அப்படியே இங்க எடுத்துக்கிட்டு பெண்ணியன் அடிமையானால நீ பிள்ளை பெற்று கூடாதுன்னு சொல்றது. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கட்சியை விட்டு போறப்ப என் கட்சிக்கு அறிவாளிகள் வேண்டாம், எனக்கு முட்டாள்கள் போதும்னு சொல்றாரு. இது பகுத்தறிவு இயக்கம்னு சொல்றாரு. ஆனா என் கட்சிக்கு முட்டாள்கள் போதும், அறிவாளிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சுயமரியாதை திருமணம்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சாரு. முதல் சுயமரியாதை திருமணமே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண்களை திருமணம் செய்து வச்சாரு ஈவேரா. முதல் சுயமரியாதை திருமணமே ஒரு ஆணுக்கு 2 மனைவி. கற்புன்னு சொன்னா அதை ஆணுக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இது பாரதி கேட்டதானே. கற்பென்று வந்தால் அதை 2 கட்சிக்கும் பொதுவாக்குவோம்னு சுப்பிரமணிய பாரதி சொன்னதானே. தேசியவாதிகள் சொல்லாத எந்த சீர்திருத்தத்தை ஈவேரா சொல்லிட்டாரு? அல்லது திராவிட கட்சிகள் என்ன சொல்லிவிட்டாங்க? தேசியவாதிகள் சொல்லாத சீர்திருத்தத்தை ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றாரு. குடியரசு அவர் நடத்தின பத்திரிகை குடியரசுல 1927 வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுதான் பத்திரிகை நடத்தினாரு. அப்ப அங்க ஜாதி இல்லையா? நாயக்கன்ற ஜாதி இல்லையா? சமீபத்தில் படம் எடுத்தாங்க. எடுத்துட்டாங்க. ஆரம்பத்துல ஜாதி ஏங்க நீங்க ஜாதி எடுக்கவே 10 வருஷம் ஆகுது. அப்புறம் சமுதாயம் ஜாதி எடுக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகாதா? அதை மட்டும் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா? இல்ல 100 வருஷம் ஆகும்ன்றது அவங்களே ஏத்துக்கறாங்க. இது பொறுமையா நடைபெறக்கூடிய மாற்றம். நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்றீங்க? நான் இப்ப சரி அசோகவர்த்தினி நான் இப்ப சமீப உதாரணம் சொல்றேன். தமிழ்ல பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல, சத்யராஜ் நடிச்சார்ல, அந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணாங்கல்ல. தெலுங்குல அந்த படத்துக்கு என்ன பேரு? ஈவே ராமசாமி நாயக்கர். அங்க எப்படி நாயக்கர் வந்துச்சு? ஏன்னா அங்க ஆந்திரால நாயக்கர் வச்சா தான் படம் ஓடும், அதனால வந்துச்சு. இது என்ன படம் எடுத்தவங்களை கேட்கணுமா பெரியாரை கேட்கணுமா சார்? ஏங்க அந்த படத்தை பேட்டர்னைஸ் பண்ணதே இவங்க தானங்க, கொண்டாடினதே இவங்க தானே. அந்த படத்துக்கு வரி சலுகை கொடுக்கல நீங்க? தமிழ்நாடு அரசு வரி சலுகை கொடுத்ததா இல்ல இந்த படத்துக்கு? எவ்வளவு கொண்டாடுனீங்க? நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யுனெஸ்கோ நிறுவனம் விருது கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. இது ஒரு வடிகட்டின பொய்யா இல்லையா? இது உண்மையாது? சீமான் பேசுனதுக்குள்ள ஆதாரம் கேட்கறீங்கல்ல? யுனெஸ்கோ நிறுவனம் ஈவேராக்கு விருது கொடுத்துன்றதுக்கு ஆதாரம் கொடுப்பீங்களா நீங்க? யுனெஸ்கோவுடைய அவார்டிஸ் லிஸ்ட்ல ஈவேரா பேர் இருக்கா? இந்தியா என்பது தெற்காசியாவா தென்கிழக்கு ஆசியாவா? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க இந்தியா தெற்காசியாவா தென்கிழக்கு ஆசியாவாங்க? சார்க் கண்ட்ரீஸ் என்ன அர்த்தம்? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் அர்த்தம். சார்க் இந்தியா தெற்காசிய நாடு. இது தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ன? அப்ப ஈவேரா இந்தோனேஷியால இருந்திருக்கணும். அப்ப எவ்வளவு முரண்பாடுல பொய்யா சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. வண்டியா போய் அதுல ஒருத்தர் சொன்னா மட்டும் ஆதாரம் கொடு ஆதாரம் கொடுன்னு கேக்குறீங்க. நீங்க சொன்ன பொய்ய விடவா இது பெரிய பொய்யா இருக்கு? திமுகவோ திகாவோ இத பேசிச்சுன்னா நீங்க எங்க கிட்ட ஆதாரத்தை கேட்கலாம். எவனோ போட்டு போற பேக் கார்டெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னா எப்படி போய் சொல்றது? நாங்க சொன்னோமா? திமுக அதிகாரப்பூர்வமா சொல்லிச்சா? திக அதிகாரப்பூர்வமா சொல்லிச்சா? நீங்க அதிகாரப்பூர்வமா உங்க பத்திரிகையில தான் சொல்றேன். உங்க பத்திரிகையில தான் சொல்றேன். அசோகவர்த்தினி சிஸ்டர் இங்க பாருங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம், உங்க கேள்வி பதிவாயிருச்சு. உங்க கேள்வி பதிவாயிருச்சு. your point is made. ஒரே ஒரு விஷயம் பதில் சொல்லுங்க ப்ரொஃபசர். வேற இன்னொரு கேள்வி தயவு செய்து கேளுங்க. ஒரே ஒரு ஈவேரா அவர்கள் கடைசி வரைக்கும் சுற்றுப்பயணம் செய்தவர். நான் அதை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். தள்ளாத வயதில் கூட அவர் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணார். ஈவேரா அவர்களை நேரில் பார்த்தவங்க, உரையை கேட்டவங்க, அவர் ஊர்ல பொதுக்கூட்ட மேடையில பேசுறப்ப அவங்களும் உட்கார்ந்துகிட்டு அந்த பேச்சை கேட்டவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க பகுதியில நிறைய இருக்காங்க. ஈவேரா அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அந்த உதாரணங்களை நாங்க எடுத்து கையாளவே முடியாது. நீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் புத்தகத்துல பிரிண்ட் அடிச்சு வச்சாதான் ஆதாரமா? அதை ஒருத்தர் நேர்ல கேட்டு ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறத என்கிட்ட சொன்னா அது ஆதாரம் இல்லையாது? அப்போ நீங்க எல்லாத்தையும் நீங்க புத்தகமாவும் போடல. போட்ட புத்தகத்தை நீங்க தேசிய உடைமையா, கருணாநிதியினுடைய எழுத்துக்கள் தேசிய உடைமையா இருக்குங்க, அரசுடைமையா இருக்கு தமிழ்நாட்டுல. கருணாநிதிக்கு 50-100 வருஷம் முந்தைய ஈவேராவினுடைய எழுத்துக்கள் ஏன் தேசிய உடைமையாகல? ஏன் தமிழ்நாட்டு அரசுடைமையாகல? ஈவேராவினுடைய எழுத்துக்கள் பாரதிதாசன், கருணாநிதி அத்தனை பேர், திருவிகா உட்பட நாமக்கல் கவிஞர் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறார். ஏன் ஈவேரா நாட்டுடைமையாக்கப்படல? அவருடைய எழுத்துக்கள் ஏன் அரசுடைமையாக்கப்படல? வீரமணி ஐயாவோட சொத்தா அது? கேட்போம். திரு காரை செல்வராஜ் நிறைவான கருத்து. ரொம்ப நேரம் இல்ல, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு வாய்ப்பே கொடுக்காம 4 பேரையும் மறுபடியும் பேச வச்சுட்டு கடைசியா நிறைவா பேசுங்கன்னா நீங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம் சார். எல்லாருக்கும் 2வது வாய்ப்பு தான் முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் 2வது வாய்ப்பு தான் முடிஞ்சிருக்கு. நீங்க திரும்ப போட்டு பாருங்க. நீங்க கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. முத இதுல 4 பேரும் பேசுறீங்க, இப்ப 2வது ரவுண்ட்ல 4 பேரும் பேசுறீங்க.
அப்ப ஏன்னா பேசுறதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. சுருக்கி பேசி ஒரே ஒரு நிமிஷத்துல முடிக்காதீங்க. எனக்கு இருக்கிற டைத்தை நான் சொன்னேன் சார். இப்ப எங்களுக்கு கொடுக்கிற டைமே நாங்க பேசணும்ல. பேசுங்க சார். கொடுக்கிற இதுல நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார், பேசுங்க. இல்ல ஓகே, நீங்க கடைசி வரைக்கும் அந்த வைத்த தலைப்பிற்கான பதிலை தம்பி இடும்பாவனம் கார்த்தி கடைசி வரைக்கும் சொல்லல, அதற்கான ஆதாரங்களை தரல. அப்படி ஒன்றும் இல்லை. அவர் அதை பேசினார் என்பதற்கு என்ன பேசியிருப்பார் என்பதற்கான இதெல்லாம் புலனத்துல வந்துகிட்டு இருக்கு. அவர் போய் படிக்கட்டும், பார்க்கட்டும். மடைமாற்றம் செய்தி விவாதங்களுக்குள்ள வேறு திசைகளிலே கொண்டு போகிற செயல்பாடைத்தான் செய்திருக்கிறாரே தவிர தன்னுடைய தலைவன் எடுத்து வைத்த அந்த ஒரு கருத்தை மறுத்து பேசுவதற்கு, அதை உண்மை என்று நிரூபிப்பதற்கு தலைவனாலே முடியாத பொழுது ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி இடுபாடம் காத்தியால் முடிந்துவிடும் என்று சொல்லவில்லை. பொய்களின் மொத்த உருவமாக அரசியல் களத்திலே இருக்கிற ஒரு தலைவனை பின்பற்றுபவர்களுக்கு வருகிற இடர்பாடு என்ன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இரண்டாவது, பேராசிரியர் ராம சீனிவாசன் ஒரு அழகா ஒரு சின்ன விஷயத்தை கடந்து போனார். அண்ணாமலை ஆமா அதை சொல்லியிருக்கிறாரு, அதை அவர் நிரூபிப்பார். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கும். பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? நான் கொடுக்கிற டாக்குமெண்ட் ஒரு வாரம் உட்கார்ந்து படிங்க, ஒரு வாரத்திற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கிறேன், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் பேசவில்லை என்பதை அவர் நினைவில் நிறுத்திக்கணும். இரண்டாவது, பிள்ளை பெற்றுக் கொள்ள கூடாது என்று சொன்ன கடைசி பக்கத்து இது சூழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த மீம்ஸ் ஸ்டைல் அவங்களுக்கு. பெரியார் சொன்னார், பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற மிஷின் இல்லை, நீங்கள் கல்வி கற்கணும், படிக்கணும், கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. நீங்க என்ன மிஷினா? வீட்டு வேலை பார்க்கணும், பிள்ளைய வரிசையா பெற்று போடுறதா அவங்க வேலை? மறுக்கை. நாங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு கல்வி தேவை என்று மறுத்து பேசுங்கள் என்கிற வழிகாட்டுதல். அந்த செய்தியை ஒரு எப்படி திசை மாற்றினார். இரண்டாவது, துக்க தினம் சொன்னார், சுதந்திரத்தை ஏன் சொன்னாரு? அவர் சொன்னதில் அர்த்தம் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காத சுதந்திரம், இந்த சுதந்திரம் யாரு கைக்கு போகும்போதே? உயர் சாதியினர் வகுப்பு. அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிவருடிகளாக இருந்து ஆலாபனம் செய்து கொண்டிருந்த RSS இயக்கத்தை இந்துத்துவவாதிகள், பார்ப்பன சமூகத்தினர் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்று தெரிந்த உடனே எப்படி சார் காங்கிரஸ் தானே சார் ஆட்சி அமைச்சது? ஏங்க காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிட்டுங்க, அப்ப அதிகாரத்தில் இருந்தது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தானே சார்? RSS சேர்ந்தவங்க யாரும் இல்லையா? சுதந்திரத்தை துக்க தினமாக கொண்டாடுகிற பொழுது பெரியார் வைத்தது யாராக இருந்தாலும் உயர் சாதியினர் கை, ஆங்கிலேயின் கையில் இருந்து உயர் சாதியினர் கைக்கு இது மாறுமே தவிர சார் அந்த நேரு தான் சார் ரிசர்வேஷன், அந்த நேரு இருக்கும்போது தான் சார் ரிசர்வேஷன் வந்தது, SC STக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது. அப்படி சொல்றாங்க. அது எந்த அழுத்தம்? நேரு தன்னால கொண்டு வந்துட்டாரா? இடஒதுக்கீடு பத்தி எப்ப பேசினாரு? இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போடலாம்னு சொல்லி தானே சார் தேர்ந்தெடுத்தாங்க. கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க வரைக்கும் தானே சார் ஓட்டு போட்டாங்க. சரி, இப்ப OBCல உயர் சாதியில இருக்கிறவங்க 85% இருக்காங்கன்னு பாராளுமன்றத்துல தேர்தல் களத்துல பேசுறோம். மாற்றம் ஏற்பட்டு விட்டதா இன்றைக்கு? அதற்கான பதிலை பாராளுமன்றத்துல பேசிருக்காங்களா? இன்னைக்கு இருக்கிறத நீங்க BJP கிட்ட கேளுங்க, அது வேற விஷயம். நான் சொல்றது நீங்க அன்னைக்கு RSS இருந்ததுன்னு சொல்றீங்களேன்றது புரிஞ்சுக்க முடியலன்ற வேற எதுவும் இல்ல. அதுக்கு என்ன சொல்றேன்னு கேளுங்க. RSS 2018 நாக்பூர்ல கட்சி அலுவலகம் துவங்கிய பொழுது மோகன் பகவத் அவர்கள் பேசியது, அந்த ஒட்டுமொத்த பேச்சு என்கிட்ட இருக்க. வேணும்னா நான் பேராசிரியருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பெண்கள் இப்ப கிராமப்புறங்களுக்கு, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களிலே கிராமப்புறங்களுக்கு பெண்களிடம் சென்று போய் நாம் பேசணும். அவ பேர்ல அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு சொல்லக்கூடாது, இதுதான் இந்துத்துவா, பெண்கள் குடும்பத்தை தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பேசியவர் மோகன் பகவத். அதை பேச தந்தை பெரியார். தப்பா சொல்றீங்க. ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட். மிஸ்டர் காரை செல்வராஜ், நீங்க தவறான கருத்தை பதிவு செய்றீங்க. RSS இயக்கம் நாடு முழுக்க நூற்றுக்கணக்கில் பெண்களுக்காக கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கோம். நாங்க கல்லூரிகள் நடத்துறோம், பள்ளிக்கூடங்கள் நடத்துறோம். RSS இயக்கம் பெண்களுக்காக கல்வி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பெண்கள் படிக்கக்கூடாது மோகன் பகவத் சொன்னார் சொல்றீங்க. பொய் சொல்லாங்க சார், பொய் சொல்லாங்க. ஈவேரா மாதிரி நீங்க பொய் சொல்றீங்க. திராவிட பாரம்பரியமே பொய்யாதான் இருக்கு. எனக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பொய்ய சொல்லி அந்த செய்தியோட போய் கூடாதுக்காக நான் தடுக்கிறேன். நான் தலையிடுவேன். நீங்க மோகன் பகவத் சொன்னாருன்னு சொல்லி தவறான செய்தியை பதிவு செய்றீங்க.
பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. ஓகே ப்ரொஃபசர் your point is made. ப்ரொஃபசர் இல்ல உங்க objection பதிவாயிடுச்சு. ரைட் நம்ம முடியும். தனி அமைப்பு வச்சிருக்கோம். ஓகே ப்ரொஃபசர் பதிவாயிடுச்சு. thank you படித்த பெண்கள் எங்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இல்ல நீங்க சொன்னது பதிவாயிடுச்சு ப்ரொஃபசர். திரு காரி செல்வராஜ் உங்க கனெக்ஷன் விட்டு வருது, சீக்கிரம் முடிச்சிருங்க. ஒரே முடிச்சிடறேன். ரெண்டாவது வந்து காட்டு முன்னாடி இவங்க எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது? திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க திருத்த முடியும். இன்னும் 30 செகண்ட்ல கொடுத்துருங்க. நீங்க கோச்சுப்பீங்க, ஆனா நான் இருக்கிற நேரத்துக்கு சொல்லிதான் ஆகணும். மொழியை சொன்னார், புராணங்களை பேசுறியாரா, அறிவியல வளர்த்துக்கிறார், காட்டு முன்னாடி பயல்களான்னு எங்க ஐயா என்னை திட்டினா உண்மை. அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? ஓகே தமிழ்நாட்டில் 59% Thank you. படிப்பு என்று உயர்ந்திருப்பதற்கு காரணம் எத்தனை வருஷமா சார்? Thank you. நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்ய 60 வருஷமா ஓட்றீங்க தமிழ்நாட்டுல. Thank you. நிறைவு செய்ய வேண்டும். நேரமே இல்ல. இல்ல திருப்பி வாய்ப்பு கொடுத்தா திருப்பி எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு நாளைக்கு தனியா பேசுவோம், இல்ல இன்னொரு நாள் பேசுவோம். நமக்கு நேரம் இல்ல. முடிக்கணும். நான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.